லெஃப்ட் சைடு உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து இப்போதைக்கு தான் கொஞ்சம் நேரம் தான் வெயில் இருக்கும். அந்த ஓரமாக நிழல் தான் இருக்கும், படுத்துருவாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக நிழலாக தான் இருக்கும், அந்த ரூம்ஸ் எல்லாம் நிழலாக தான் இருக்கும். இது கோதை ஒரு ஆள் வந்து எல்லாரையும் குலைக்குது குட்டி போட்டிருக்கிறதுனால. அதனால் இந்த ரூம் எல்லாம் காலி பண்ணியிருக்கேன். இந்த ரூம்பு அதுக்கு பக்கத்தில் உள்ள ரூம்ஸ் எல்லாம் நான் காலி பண்ணி வச்சுருக்கேன், ப்ளைனாக விட்டுருக்கேன். இங்கேயும் கரடி பசங்க குட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் அதுங்களும் குலைக்கும். இதுவும் பயங்கரமாக குலைக்குது, அதனால் தனியாக விட்டுருக்கேன். வாண்டுங்களுக்கு வெயில் வராது, ஆனால் கரடிக்கும் ரோசனுக்கும் வெயில் வரும். அதனால தான் அவங்கள என்ன பண்ணியிருக்கு, தாட்டு போட்டிருக்கேன். நான் தாட்டு போட்டு கரடியை மட்டும் உள்ளே விட்ருக்கேன். கரடி ஒரு ரூம்பு, கரடிக்கு இந்த தாட்டு இந்த பக்கம் போட்டு விட்டு 2 ரூமையும் கவர் பண்ணி விட்ருக்கேன். இல்லைன்னா இந்த ஆப்போசிட் வெயில் 12 மணிக்கு மேலே பயங்கரமாக அடிக்கும். 1 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் வந்துடும் ரோசனுக்கெலாம். அதுக்கு தான் இந்த தாட்டு போட்டு அப்படியே மூடி விட்டுருக்கு. உள்ளே ரோசனுக்கு கரடிக்கு மட்டும்தான் வெயில் அடிக்கும். குளிப்பாட்டி விட்ருவேன், காலையிலே குளிப்பாட்டி விட்டுறது இவங்களையெல்லாம். இவங்க 2 பேரும் இங்கே எப்போதுமே குளிப்பாட்டிடுறது, கரடி நம்பி ரோசன். இவங்க வெயில் அதிகமாக படுவது எங்களுக்கு, அதுக்காண்டி இப்போ தாட் போட்டு விட்ருக்கு. அடுத்து பார்ப்போம், வாங்கணும். இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி அடித்து விட்டு ரெகுலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது நம்மளே எடுத்து போட வேண்டியது இருக்குது, பிச்சிருங்க. அதனால் நான் வரவும் இதை எடுத்து கட்டி வச்சிடணும்.